2 மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேல் மீது ஈரான் கடும் தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு. இந்த தாக்குதல் குறித்த விவரங்களை இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அமெரிக்க ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தவர். ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் போது நடுவில் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு மைக் எல்லாத்தையும் கலட்டி எறிஞ்சு போட்டு எழும்பி விடுத்து போயிட்டார். எனவே அந்த பேட்டியில் என்னதான் நடந்தது, அவரை கோவப்படுத்திய அந்த கேள்விகள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு ஜூன் மாதம் 8ஆம் தேதி, சரியா 2 மாதம் முடிஞ்சது. இந்த 2 மாதங்கள் கழித்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இஸ்ரேல் மீது கடும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஈரான். 10க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே 2 மாத கால போர் நிறுத்தத்துக்கு பிறகு இடம்பெறுகின்ற ஒரு மிக முக்கியமான தாக்குதலாக இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது. சரி, நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எதற்காக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தணும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பகல் வேளையில் லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தான் காரணம். ஏற்கனவே ஈரான் திரும்ப சொல்லிக் கொண்டு வருது, லெபனானில் நடக்கிற தாக்குதல்களை நிறுத்தணும் என்று சொல்லி. அப்போ இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்பட்டது, நாங்கள் தெற்கு லெபனானில் சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும்தான் தாக்குறோம், அங்கே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பை தான் தாக்குறோமே தவிர மற்றபடி ஒட்டுமொத்த லெபனானையும் தாக்குறது எங்களுடைய நோக்கம் இல்லை, தலைநகர் பெய்ரூட்டை தாக்குவது எங்களுடைய நோக்கம் இல்லை என்று சொல்லி ஏற்கனவே இஸ்ரேல் அறிவிச்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திடீரென்று இஸ்ரேல் லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட் மேலே தாக்குதலை நடத்திட்டது. அப்போ அந்த தாக்குதல் நடந்த உடனே ஒரு ஊகங்கள் சர்வதேச ஊடகங்களில் சொல்லப்பட்டது, பெரும்பாலும் ஈரான் இதற்கு பதிலடியாக ஞாயிற்றுக்கிழமை இரவு தாக்குதல் நடத்தும் என்று சொல்லி. அப்போ அந்த தாக்குதல் நடந்து கொஞ்ச நேரம் கழித்து இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்பட்டது, இன்று இரவு நடைபெறுகின்ற சம்பவங்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய வான் பாதுகாப்பு அணி தயாராக இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே இஸ்ரேலும் அறிவிச்சிருந்தது. எதிர்பார்த்தபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளையில் 4 கட்டங்களாக 4 அலைகளாக 10க்கும் அதிகமான ஏவுகணைகளை ஈரான் ஏவி தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், இந்த தாக்குதலால் எங்களுக்கு எந்த விதமான சேதமும் இல்லை, இலக்குகளை அந்த ஏவுகணைகள் தாக்கியல அவை நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஒரு சில ஏவுகணைகள் வெட்ட வெளியான பகுதிகளில், ஆட்கள் வசிக்காத வெறும் வெட்ட கட்டாந்தர பகுதிகள் இருக்குந்தானே, அந்த கட்டாந்தரை பகுதிகளில் விழுந்து வெடித்தன என்று சொல்லி இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுது. சேத விவரங்கள் எதுவுமே ஏற்படவில்லை என்று சொல்லி. ஆனால் ஈரான் தரப்பில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், இஸ்ரேலுக்கு சொந்தமான மிக முக்கியமான ஒரு விமான படைத்தளத்தை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லி ஈரானிய தரப்பில் சொல்லப்படுது. அந்த மிக முக்கியமான விமான படைத்தளம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதனுடைய பேர் ரமட் டேவிட் ஏர்பேஸ். இந்த ஏர்பேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹைஃபா என்ற ஒரு நகரம் இருக்குத்தானே, அந்த ஹைஃபா நகரத்தில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாங்கான பகுதியில், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இராணுவ படைத்தளம் தான் இந்த ரமத் டேவிட் ஏர்பேஸ். சொல்லப்போனால் லெபனானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய விமான படைத்தளம். அதாவது இஸ்ரேல் லெபனான் மேலே நடத்துகிற சகல தாக்குதல்களுக்குமான பின்தளம். அதாவது விமானங்கள் தரிச்சு நிற்கிறது, வெடிபொருட்கள் சேமித்து வைக்கிறது, எரிபொருள் சேமித்து வைக்கிறது, எல்லா விதமான பின்கள பணிகளும் இந்த ஏர்பேஸில் இருந்தால் நடக்குது என்று சொல்லப்படுது. இங்கிருந்து தான் லெபனான் மேலே தாக்குதல் நடக்குது என்று சொல்லி. எனவே அதன் காரணமாக அந்த விமான படைத்தளத்தை நாங்கள் இலக்கு வைத்து தாக்கியிருக்கிறோம் என்று சொல்லி ஈரான் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோட ஈரான் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விட்டிருக்கேன் என்று சொன்னால், இது நீங்கள் பெய்ரூட்டை தாக்கினபடியால் நாங்கள் தாக்கியிருக்கிறோம், இதற்கு பதிலடி வழங்கும் விதமாக இஸ்ரேல் ஈரானுக்குள்ள தாக்குதல் நடக்குமாக இருந்தால் அது அடுத்த கட்ட நோக்கி நகரும், மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், எங்களுடைய பதிலடி இன்னுமே கடுமையாக இருக்கும். நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஒரு எச்சரிக்கை தாக்குதல் மட்டும்தான். அதாவது இஸ்ரேல் லெபனானில் யுத்தத்தை நிறுத்தினா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, நாங்களும் தாக்க மாட்டோம் என்றுதான். எனவே நீங்கள் பெய்ரூட்டை தாக்கிட்டீங்கள், அதற்கான ஒரு எச்சரிக்கை தாக்குதல் இதே தவிர இந்த எச்சரிக்கை தாக்குதலுக்கு நீங்கள் பதிலடி வழங்குவீர்களாக இருந்தால் அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் எங்களுடைய பதிலடி என்று சொல்லி ஈரான் தரப்பில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது.
சொல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார். என்னென்னு சொன்னால், ஈரானுக்கு சொல்லியிருக்கார், இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து தாக்கிட்டீங்கள், பரவாயில்லை, இனி வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கோ, ஒரு டீலுக்கு வாங்கோன்னு சொல்லி ஈரானுக்கு சொல்லியிருக்கார். அதே போல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு ஃபோன் பண்ணி, ஞாயிற்றுக்கிழமை இரவு ஃபோன் பண்ணி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார், ஈரான் மேலே பதிலடி தாக்குதல் நடத்த வேண்டாம், எந்த விதமான எதிர்ப்பையும் காட்ட வேண்டாம், பதிலடி தாக்குதல் நடத்த வேண்டாம்னு சொல்லி. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்களும் அவருடைய படைத்தளபதிகளும் வந்து ஈரானுக்கு பதிலடி வழங்கணும் என்று சொல்லியிருப்பதாக சொல்லப்படுது. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை இஸ்ரேலிருந்து பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டதான எந்த ஒரு செய்தியும் வெளியாகல. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அதே நேரம் நேற்றிரவு நடத்தப்பட்ட அந்த 10 வரையான ஏவுகணை தாக்குதல்கள் அது மட்டும்தான் தாக்குதல்களா, அல்லது இன்றைக்கு திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலும் தாக்குதல்கள் ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லி அந்த விவரங்களும் வந்து இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்ய வரையில. எனவே மேலதிக விவரங்கள் கிடைக்கக்குள்ள அதை அடுத்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை வெளியிட்டிருக்கின்ற செய்தி குறிப்பில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், தனியே இஸ்ரேலை மட்டும் தாங்கள் இலக்கு வைக்காமல் ஈராக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படைத்தளத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது தானே, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸையும் தாங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் யாருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொன்னால், ஈராக்கில் செயல்படுற ஒரு ஆயுத அமைப்பாம், ஒரு ஆயுத அமைப்பு. அந்த ஆயுத அமைப்புக்கு பின்னால் இருந்து இயக்கிறதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்று சொல்லப்படுது. அதாவது அமெரிக்காவாலையும் இஸ்ரேலாலையும் வழங்கப்படுற ஆயுதங்களை வச்சுக்கொண்டு செயல்படுற ஒரு ஆயுத குழு என்று வைங்களேன், அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலே தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும், இது வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நகரம் சுலைமேனியா என்று சொல்லி, அந்த சுலைமேனியா நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலே தான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து ஈராக் தன்னுடைய வான்பரப்பை முற்றுமுழுதாக மூடி இருக்கிறது. ஏன்னு சொன்னால், வான்பரப்பில் வந்து அடிக்கடி தாக்குதல்கள் நடக்கிறபடியால் பாதுகாப்பு இல்லை என்கிற காரணத்துக்காக பொது போக்குவரத்துகள் இருக்குத்தானே, அதாவது ஈராக் நாட்டு விமானங்களுக்கும் சர்வதேச விமானங்களுக்குமாக ஒட்டுமொத்த ஈராக்கிய வான்பரப்பு அடுத்து வரும் 72 மணி நேரங்களுக்கு மூடப்படுகிறது என்று சொல்லி ஈராக்கிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதே வேளையில் சிரியாவும் தன்னுடைய வான்பரப்பை மூடியிருக்கிறது. சிரியா வந்து பகுதி அளவில், அதாவது அடுத்து வரும் 12 மணி நேரங்களுக்கு மட்டும் தன்னுடைய வான்பரப்பை மூடுவதாக சிரியா அறிவித்திருக்கிறது. எனவே மத்திய கிழக்கில் மீண்டும் பதட்டம் எழ ஆரம்பித்திருக்கிறது. இந்த தாக்குதல்கள் இதோடு அப்படியே முடிஞ்சு போகுமா அல்லது தொடருமா என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுக்கிடையில் வந்து ஈரான் தாக்குதல் நடத்தியதை ஈரானிய மக்கள் வரவேற்று வீதிகளில் இறங்கி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது லெபனானுக்கு ஆதரவாக ஈரான் களத்தில் இறங்கினதை ஈரானிய மக்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லி அது சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாம் வெளியாக இருக்கின்றன. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள். ஏராளமான ஈரானிய மக்கள் வீதிகளில் இறங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதே நேரம் ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அராக்சி வந்து ஒரு புகைப்படம் ஒன்றை பகிர்ந்திருந்தார் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புகைப்படம் தான், அதாவது ஈரான் வந்து லெபனானுக்கு தன்னுடைய சகோதரத்துவத்தை காட்டுகிறது என்கிற அர்த்தத்தில் 2 நாட்டு கொடிகளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் ஒன்றை போட்டிருந்தார். அதாவது ஈரானினுடைய உதவி எப்போவுமே லெபனானுக்கு இருக்கும் என்றதை காட்டும் விதமாக இந்த படம் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இவைதான் ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற முக்கியமான சம்பவங்கள். இனி மேலதிக தகவல்கள் இன்று காலை வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இனி அடுத்த முக்கியமான சம்பவம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மைக்க கலட்டி தூக்கி எறிஞ்ச சம்பவம். அதாவது அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் என்பிசி ஊடகத்துக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருந்தவர். சரி என்று பேட்டியெல்லாம் ஆரம்பித்து அந்த பேட்டி எடுத்தவர் வந்து கிறிஸ்டன் வெல்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரபலமான ஊடகவியலாளர். கேள்வியெல்லாம் வந்து அரம்பரமாக பயங்கரமாக இருக்கும், சாதாரணமாக இருக்காது. எனவே கேள்வி எடுத்தோடனே, பேட்டி ஆரம்பித்தோடனே வந்து பயங்கரமான கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டார் அந்த பெண் ஊடகவியலாளர். அப்படியே கேள்விகள் கேட்டுக்கொண்டு போயக்குள்ள நடுவில் வந்து இந்த வருஷம் ஜனவரி மாதம் ஈரானில் நடந்த சம்பவம் சம்பந்தமாக சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அதாவது ஈரானில் வந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது தானே, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பின்னுக்கு இருந்து தூண்டினது அமெரிக்கா என்று தானே சொல்லப்படுது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்று சொல்லி அந்த மாணவர்களுக்கு காசு கொடுக்கப்பட்டதாக பல உதவிகள் செய்யப்பட்டதாலாம் செய்திகள் வந்தது. அப்போ ஊடகவியலாளர் சும்மா இருப்பினமா கேட்பினம் தானே. அப்போ அது சம்பந்தமாக கேட்க ட்ரம்ப் வந்து டென்ஷன் ஆகிட்டார். இல்லை அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி லைட்டாக சமாளிக்க வலிக்கிட்டவர். இது முதலாவது பிரச்சனை. இதுலேயே லைட்டாக டென்ஷன் ஆரம்பிச்சிட்டுது. அதுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு நடந்த எலெக்ஷன் இருக்கு தானே, அந்த எலெக்ஷனில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தோத்தவர், ஜோ பைடன் தானே வின் பண்ணவர். அப்போ அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து நீண்ட காலமாக குற்றச்சாட்டு வைக்கிறார், அந்த தேர்தலே ஒரு முறைகேடப்பா, அது ஒழுங்காகவே நடக்கவே இல்லை, அது ஒரு சுத்து மாத்து தேர்தல் என்று சொல்லி அடிக்கடி ட்ரம்ப் சொன்னபடி. அப்போ நேற்று வெல்கர் கேட்டவா, அது சரி 2020ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து முறைகேடு என்று சொல்லி அடிக்கடி சொல்கிறீங்களே, அது என்ன முறைகேடு, எப்படியான முறைகேடு, யார் விட்ட பிழை
சொல்லுங்க என்று சொல்லி கேட்டதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதில் சொல்லல. என்னடா சும்மா மேடையில் சொல்லலாம் தானே, முறைகேடு நடந்தது, ஒரே பிழையா நடந்ததுன்னு சொல்லலாம், ஆனால் ஆதாரம் கேட்டால் கொடுக்கணுமே. அப்போ திடீரென்று 6 வருஷம் கழித்து ஆதாரம் கேட்பினோம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் என்ன கனவா கண்டவர். அப்போ நேற்று வந்து பெண் ஊடகவியலாளர் வெல்கர் கேட்டவா, அதுக்கு என்ன ஆதாரம் வச்சுக்கிறீங்களா, என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதில் சொல்லல. அப்போ அப்படியே பிரச்சனை கொஞ்சம் முத்தி கொண்டு போய்க்குள்ள ஒரு கட்டத்தில் சொன்னார், நீங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுற ஊடகங்கள், உங்களுக்கு நேர்மையாக செயல்பட தெரியாது, எப்போ பார்த்தாலும் ஒரு பக்கமாகவே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அதனால இந்த பேட்டியும் வேண்டாம் ஒன்று வேண்டான்னு சொல்லி மைக்கை கலட்டி எறிஞ்சு போட்டு ஒளிம்பி வலிக்கிட்டு போயிட்டார். அப்போ இந்த செய்தி எல்லா இடமும் பரவிட்டுது, அமெரிக்காவில் மட்டுமில்லாமல் உலகம் முழுக்க பரவிட்டது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி மைக்கை கலட்டி எரிஞ்சு போட்டார் என்று சொல்லி. அது ஒரு மாதிரியான ஒரு அவமானம் தானே. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி பொறுமை இல்லாமல் இப்படி கோவப்படலாமா? அதோட அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு தானே விளக்கம் கேட்டது, புதுசாக ஒன்றும் சொல்ல இல்லையே. அவர் தானே தண்டை வாயில் சொன்னவர் 2020ஆம் ஆண்டு தேர்தலில் முறைகேடு நடந்ததுன்னு சொல்லி. அப்போ நீங்கள் சொன்னதுக்கு விளக்கம் சொல்லுங்கப்பான்னு தானே கேட்கப்படுது, வேறு ஒன்றும் புதுசாக கேட்கல தானே. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தாரு, அதை சமாளித்து விடுவோம்னு சொல்லி பிறகு அந்த பெண் ஊடகவியலாளருக்கு ஃபோன் பண்ணி, ஓகே நோ ப்ராப்ளம், இன்றைக்கு நடந்து போச்சு, நான் இன்னும் ஒரு பேட்டி உங்களுக்கு தாரன், மிக விரைவில் இன்னும் ஒரு பேட்டி ஒன்று தாரன், ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை சமாளித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலதிக தகவல்கள் எல்லாம் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.